ஹாய் கைஸ், லெஜெண்ட் ஆஃப் டோட்டை எபிசோட் 25ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உண்மையிலேயே நமக்காக பல சஸ்பென்ஸ்கள் காத்துட்ருக்கு. அதெல்லாம் என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஹீரோயினோட அந்த கேங் இப்போ வேற ஏதோ ஒரு இடத்துக்குள்ள நுழைஞ்சிட்ட மாதிரி காட்டுறாங்க. நம்ம பிரின்ஸோட தம்பி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து கதவு மாதிரியே இதுவும் ஒரு இலிசொன்னு நினைக்கிறான். இதோட நம்ம திரும்ப போயிடலாமான்னு கேட்குறான். நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நமக்கு முன்னாடி ஒரு கடை இருக்கு, ஆனா அதுக்குள்ள போறதுக்கான எந்த ஒரு என்ட்ரன்ஸுமே இல்லையன்னு சொல்லி கேட்கிறாரு. நம்ம ஹீரோயினும் ஒரு சையன் அப்படியே பழச நினைச்சு பாக்குறாங்க. அவங்க வழக்கம் போல அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டு தள்ளாடிட்டே வந்துட்டு இருக்கு. நம்ம லோட்டஸ் மாக்கும் அவங்களுக்கு அப்படியே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவங்க அவரை கண்டுக்கிற மாதிரியே தெரியல. கூடவே இன்னொருத்தனும் இருக்கும். நம்ம ஹீரோயினும் இங்க எந்த ஒரு வழியுமே இல்லைன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆளும் இந்த உலகத்தோட எல்லா மர்மங்களை பத்தியும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு வித்தியாசமான மூமெண்ட் அப்படியே போட்டு காட்டுறான். அந்த இடமே அப்படியே ஒரு சுத்திட்டு அவங்க எல்லாரும் இப்ப வேற ஒரு பக்கத்துக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் இப்ப அதே மூமெண்ட் இங்க போட்டு காட்டு. இந்த இடமும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சுத்த ஆரம்பிக்குது. அந்த எலிசனை விட்டு அவங்க வெளியே வந்துட்டு நேரா அங்க இருந்த ஒரு கடைக்குள்ளதான் போறாங்க. அங்க ஒரு லேடி வேலை பார்த்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் நேரா அவங்க கிட்ட போயிட்டு நம்ம கிளம்பலாமான்னு கேக்குறாங்க. ஜெனரல், நீங்க திரும்ப வந்துட்டீங்களா? அவங்க முகத்துல ஒரு மரண பீதி, அப்படியே ஒரு பிளாஷ்பேக். அன்னைக்கு யுன்செங் கவர்மெண்ட் கிட்ட இருந்து எந்த ஒரு உதவியும் கிடைக்கலன்னு இவங்க கிட்ட ரிப்போர்ட் பண்ண அந்த பீஸ்ட் இவங்க தான். இப்ப நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு கடலுக்கு இருக்கக்கூடிய அந்த யுன்செங்கிற இடத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அங்கிருந்து ஒரு லேடி அவங்கள பார்த்துட்டு ஜெனரல்னு சொல்லி லைட்டா அப்படியே பயப்படுறாங்க. கூட இருந்த நம்ம ஹீரோ பிரின்ஸ் எல்லாம் கூட அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க நம்ம ஹீரோயின் வாங்சனுங்க அவனை உடனே வர சொல்லு. லாடுக்கு உடம்பு சரியில்லை, அவரை இப்போதைக்கு உங்களால பார்க்க முடியாது. ஓ, அவனுக்கு உடம்பு சரியில்லையா? பரவாயில்ல, வர சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்க இருந்த டேபிள் ஏறி உட்காந்துட்டு அங்க இருந்த பொருள் எல்லாம் அப்படியே பறக்க விட்டுட்டு இருக்க. அவங்களோட லாடு இப்ப அப்படியே காட்டுறாங்க. அவருக்கு உண்மையிலேயே உடம்பு சரியில்லை தான் போல. அவரோட ஒய்ஃப் கூட இருந்து அவர் அப்படியே கவனிச்சிட்டு இருக்க. அப்பதான் வெளியிருந்து நம்ம ஹீரோயின் அவரை கூப்பிட்டு கத்திட்டு இருக்கிற சவுண்ட் அங்க கேக்குது. அவரோட ஒய்ஃப் நான் பேசிக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா ஆளு இல்ல, நான் போய் ஆகணும். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் பொறுமையை இழந்து நானே உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க. அந்த லேடி அவங்கள தடுத்து நிறுத்த. என்னையே தடுக்கிறியான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு லுக்கு விடுறாங்க. அவங்களும் பயத்துல அப்படியே நடுங்கிட்டு இருக்க. பின்னாடி பார்த்தா ஃபங்க்ஷன் இப்ப அங்க வந்துடுறாரு. நம்ம ஹீரோயினும் எப்ப விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு கேக்குறாங்க. ஆளும் இன்கிரீடியன்ஸ் கொஞ்சம் ஷார்டேஜ்ல இருக்கு, இன்னும் 3 நாள்ல எல்லாம் தயாராயிடும். என்கிட்ட கொஞ்சம் இருக்கு, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா நாளைக்கே விருந்து தயாரா இருக்கணும்னு அவங்க சொல்றாங்க. அவர் ஒய்ஃபும் லைட்டா டென்ஷன் ஆகு. ஆள் அவங்கள தடுத்துட்டு கண்டிப்பா எல்லாம் தயாரா இருக்கும்னு சொல்றாரு. அவங்க எல்லாரும் இப்ப அப்படியே சாப்பிட ரெடி ஆயிடுறாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு புதுசா ஒருத்தன் வரோம். அவன் நம்ம ஹீரோயினை பாக்குற பார்வையே சரியில்லை. அவங்களும் அவனை அப்படியே பார்த்துட்டு இருக்க. அவங்களும் ஃபங்க்ஷன், நீ உன் உடம்ப கொஞ்சம் கூட பாத்துக்கிறதே இல்ல. உண்மைதான் ஜெனரல், நான் இன்னமும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். கவலைப்படாத, கொஞ்சம் கொஞ்சமா சாகுற ஒண்ணுதான். முழுசாக்குள்ள நான் வந்துட்டேன்ல. உனக்கு என்ன திமிரு இருந்தா எங்க லாடியை அவமானப்படுத்துவோன்னு சொல்லிட்டு அவனும் டக்குன்னு அவங்கள அப்படியே அட்டாக் பண்ண ரெடி ஆயிடுறான். அவனோட கிடிக்கி அப்படியே அவங்கள அட்டாக் பண்ண வர ஒரு பக்கம் நம்ம பிரின்ஸும் ஒரு பக்கம் நம்ம ஹீரோவும் அதை அப்படியே தடுத்து பறக்க விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயினும் நக்கல ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு உன்னால என்ன தோக்கடிச்சிட முடியும்னு நினைச்சியான்னு கேக்குறாங்க. ஃபங்க்ஷன் அவனை அமைதியாக்கிட்டு அது எங்க ஜெனரல் பிளான் மேல கொஞ்சம் பற்று அதிகம், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அவருக்கு அப்படியே பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் முன்னாடி ஒரு பிளாஷ்பேக்கை நினைச்சு பார்த்திருப்பாங்க. அதுல லோட்டஸ் மார்க் கூட இருந்த அந்த உன்னொருத்தன் இந்த வாங்சன் தான். அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் போல. இந்த வாட்டி நீ வேல் டிராவல் போயிருந்தப்ப இப்படி ஒரு ஆளை சந்திப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பக்கத்துல நம்ம ஹீரோயின் கிடைச்ச எல்லாத்தையும் அப்படியே வெட்டி வீசிட்டு இருக்காங்க. நம்ம லோட்டஸ் மார்க்கும் உணர்ச்சிகள் தான் இந்த உலகத்துல எல்லா உயிர்களுக்கும் வாழ்றோங்கிற அர்த்தத்தையே தெரியுது. ஆனா டோட்டல் மோட்டல் வேர்ல்டுக்கு வந்தப்ப அவகிட்ட எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லை. ஒருவேளை அதை நான் என் மூலியமா அவளுக்கு கத்து தரணுங்கிறதுக்காக தான் நாங்க ஒருத்தர் சந்திச்சிருக்கோம் நினைக்கிறேன். நம்ம ஹீரோயினும் லோட்டஸ் மார்க், நீ சொல்ற அந்த எமோஷன்னா என்ன, அது டேஸ்டா இருக்குமா? அவங்களும் அப்படியே சிரிச்சிட்டு இருக்கு. இங்க வாங்கிச்சோன்னு நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவர் ஒய்ஃபும் டென்ஷன் ஆயிடுறாங்க. இதுக்கு மேலே என்னால பொறுத்துக்க முடியாது ஜெனரல், லாட தயவு செஞ்சு விட்டுருங்க. அவங்க ஜெனரலும் டோட்டை இப்பவே திரும்ப போயிட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லது. ஆனா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கேட்கறாலே இல்ல. அவங்க இப்ப அவங்க ரூம்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. கையில ஒரு கத்தியும் இருக்கு. அவங்க அப்படியே அதை தேட்டிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் இப்ப அப்படியே அங்க வராரு. அவங்களும் என்ன விஷயம்னு கேட்க, ஆளும் நீங்க இந்த வாங்சனை உண்மையிலேயே சாப்பிட போறீங்களா? நம்ம ஹீரோயினும் சாப்பிட மட்டும் போறது இல்ல, அவங்க கிட்ட எனக்கு சொந்தமான ஒரு முக்கியமான பொருள் இருக்கு, அதையும் திரும்ப எடுக்க போறேன்னு சொல்றாங்க. ஆளும் இப்படி அப்பாவிங்களை கொள்றத நீங்க எப்பதான் நிறுத்த போறீங்க? உண்மையான கதை என்னன்னு தெரியாம யாரு நல்லவங்க கெட்டவங்கிறத முடிவு பண்றது அவ்வளவு நல்லது இல்ல. நம்மளும் ஏன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே அப்படியே புலம்பிட்டு இருக்க. இந்த பக்கம் வாங்சனோட ஒய்ஃபையும் அவன் ஆளுங்களையும் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை போட்டதுல தான் அவங்க பிளான்
பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஆனா டோட்டைய நம்மளால தோக்கடிக்க முடியாது. அதுவும் இல்லாம லாடோ அவங்கள அட்டாக் பண்றது விரும்பல. அவரை நான் பாத்துக்கிறேன், நமக்கு துணையா பிரின்ஸ் லேண்ட் இருக்காரு, நம்ம கை கோத்தா கண்டிப்பா அந்த டோட்டைய தோக்கடிச்சிடலாங்கிற மாதிரி அவங்க சொல்ல, நம்ம பிரின்ஸும் அவரோட தம்பியும் இப்ப அப்படியே அங்க வராங்க. கூட இருந்தே குளிப்பறிச்சிட்டாரு போல. இருந்தாலும் அதுல முழு மனசு இல்லாம அவர் அப்படியே திரும்பி நின்னுக்க அவரோட தம்பியும் அவங்க பிளான் எல்லாத்தையும் அப்படியே அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் வாங்கிச்சேன்னு ரொம்பவே முடியாம ஆள் அப்படியே திணறிட்டு இருக்கான். அவரோட ஒய்ஃபும் அவர் அப்படியே தாங்கி பிடிக்கிறாங்க. என்னோட வாழ்க்கை அவ்வளவு சாதனமானது இல்ல. 100 வருஷத்துல என்னால சில காலங்கள் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்க முடியும். ஆனா இப்பயும் இதுதான் என்னோட கடைசி நாளுங்கத என்னால நம்ப முடியலன்னு ஆள் சொல்றாரு. அவரோட ஒய்ஃபும் அவரோட ரோப்ப அப்படியே எடுக்க போறாங்க. அப்பதான் அங்கிருந்து ஒரு சின்ன பசங்களோட ட்ரெஸ் அவங்க கண்ணில் படுது. அவங்களும் அதை பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க நம்ம வாங்கிச்சேனும், உனக்கு குழந்தைங்கன்னா பிடிக்கணும் எனக்கு தெரியும், என்ன மன்னிச்சிரு, என்னாலதான் நமக்கு பசங்க இல்லைங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. அவங்களும் இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க, எனக்கு குழந்தைங்கள பிடிக்க ஆரம்பிச்சதே உங்களை பார்த்துதான். 100 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆள் அவங்களோட பிரேயர் பீரியட் மூலியமா திரும்ப உயிர் பெற்று வருவாராம். திரும்ப சின்ன வயசுல இருந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் அவரு இப்ப இருக்கிற இந்த ஃபார்முக்கு வந்திருப்பாரு. அவ்வளவு காலம் இவங்க தான் அவரு கூடயே இருந்து அவரு ரொம்பவே கேரிங்கா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. வாங்கிச்சனும் அப்படியே ஃபீல் பண்ண அவங்களும் அவரோட மெடிசனை இப்ப அப்படியே தராங்க. ஆளும் அதை அப்படியே குடிச்சிடுறாரு. கொஞ்ச நேரத்திலே அவருக்கு தலைலாம் கேர் ஆகுது. ஆளும் கண்டுபிடிச்சிடுறாரு. அவசரப்பட்டு முட்டாள்தனமா எதுவும் பண்ணிடாதுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மயக்கமாக. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க ரூம்ல இருந்து வெளியே வரதுதான் காட்டுறாங்க. அவங்களை இங்க கூட்டிட்டு வந்த அந்த லேடி டக்குன்னு வந்து அவங்களை அப்படியே அட்டாக் பண்ண அவங்களும் அசால்ட்டா அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி அதை அப்படியே தடுத்துடுறாங்க. அந்த லேடியை வந்த வேகத்திலேயே அப்படியே பறக்க விட்டுட்டு அவங்க வெப்பன் எடுத்து அவங்களே போட்டு தள்ள போக அதுக்குள்ள அங்க வந்து நம்ம ஹீரோ அவங்கள காப்பாத்திடுறாரு. அவங்களும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிடுறாங்க. நம்மளும் மிஸ்ஸு நீங்க எங்க இருங்க, நான் போய் அவங்கள பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து ஒரே ஓட்டமா ஓடுறாரு. போனவரு கொஞ்ச நேரத்திலேயே மூச்சு வாங்க திரும்ப வர அவங்க தப்பிச்சு ஓடிட்டாங்க. காப்பாத்தினதே நீ தானே, சரி விருந்துக்கு டைம் ஆகுது, நான் முன்னாடி போறேன், நீ போய் அந்த முத்தை கண்டுபிடிச்சிட்டு வான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்மளும் எதை கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே தலையை சுரிச்சுட்டே சுத்திட்டு இருக்க அப்பதான் அங்க ரொம்பவே பாதுகாப்போட இருந்த ஒரு வித்தியாசமான பியர்டு அவரு கண்ணில் படுது. அவரு தண்ணியும் மறந்து அப்படியே அது கிட்ட போறாரு. அங்க இருந்த பேரியரும் அவரு எதுவுமே பண்ணல. அவரும் அப்படியே அதுக்குள்ள போக கிட்ட போக போக கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு நம்ம லோட்டஸ் மார்க்கோட மெமரிஸ்லாம் அப்படியே வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் லோட்டஸ் மார்க்க ஃபர்ஸ்ட் பார்த்தது வாங்சன். குயிலிங் கிங்க தோக்கடிக்க நம்ம ஒன்ன சேர்ந்து சண்டை போடலாம். நம்ம ஆளுக்கு ஒண்ணுமே புரியல. கண்ணெல்லாம் அப்படியே கேர் ஆகுது. அவரும் அந்த பியர்டை அப்படியே எடுக்கிறதுக்காக போறாரு. அப்ப திடீர்னு ஏதோ ஒரு சவுண்ட் மாதிரி வருது. அவரும் அப்படியே அங்கிருந்து வெளியே வர காட்ஸும் அடுத்த செகண்டே இப்ப அப்படியே அங்க வந்துடுறானுங்க. நான் வழி மாதிரி தான் இங்க வந்துட்டேன், இந்த பியர்டை ஒன்றும் நான் திருட நினைக்கல. சீரியஸா இருந்த அந்த காட்ஸும் டக்குன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. என்னது ட்ரையர் பியர்டை நீ திருடுறதா? இந்த பியர்டு லோட்டஸ் மார்க் எங்களுக்காக விட்டுட்டு போனது. எங்க லார்டோட சீல் இதை ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருக்கு. உன்னாலலாம் இது கிட்டே போக முடியாது. அதே மீறி ட்ரை பண்ணாலும் தண்டர் உன் உடம்பு நார கிழிச்சிடும். சரி சரி காமெடி பண்ணாம இங்கிருந்து கிளம்புற வழியை பாருன்னு சொல்லிட்டு அவனுங்களும் அப்படியே இங்கிருந்து கிளம்ப நம்மளும் அப்ப இது லோட்டஸ் மார்க்கோட பியர்டா, இது எடுக்கிறதுக்காக தான் ஜூ வந்திருக்காங்களான்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் விருந்துக்கான எல்லா ஏற்பாடும் தயாரா இருக்கு. அவங்களும் இப்ப அப்படியே அங்க வராங்க. வாங்சன் அங்க உட்காந்துட்டு இருக்க அவங்களும் அப்படியே கையெல்லாம் கழுவிட்டு ஆரம்பிக்கலாமான்னு கேக்குறாங்க. ஆளும் அப்படியே அவனோட உண்மையான ஃபார்முக்கு மாறுறான். அவங்களும் கத்தி எடுத்துட்டு அப்படியே அவன் கிட்ட வராங்க. ஆனா அது அவனோட ஒய்ஃப்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அவங்கள அப்படியே அடிச்சு பறக்க விட்டுட்டு வாங்சன் வர சொல்லு, நம்ம ஹீரோயினுக்கு சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க ஆளுங்க அவங்க ஓடெல்லாம் உரிச்சிருப்பாங்க. அவங்க நிலைமையும் ரொம்பவே மோசமா இருக்கு. அவரு 100கணக்கான வருஷமா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. தயவு செஞ்சு அவருக்கு பதிலா ஏன் உயிரை எடுத்துக்கங்க, எனக்கு அவன் தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்களும் நேரா அவரை தேடிட்டு அப்படியே கிளம்ப செயல மறைஞ்சிருந்த அவங்க ஆளுங்களும் அவங்களை அப்படியே சுத்தி வளைச்சிடுறானுங்க. அவங்க ஜெனரலும் என்னை தாண்டி தான் நீ எங்க லாடு நெருங்கணும் அவ்வளவுதானு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அப்படியே அவங்க பவர்ஸை யூஸ் பண்ண அவங்களும் இப்ப வாருக்கு ரெடி ஆயிடுறாங்க. அப்புறம் என்ன அவனுங்க மொத்த பேரையும் சும்மா பறக்க விட ஆரம்பிச்சிடுறாங்க. ஜெனரலாலலாம் அவங்க முன்னாடி நிக்க கூட முடியல. இப்ப என்ன எதிர்க்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு தைரியம் இருக்குல்ல, அப்புறம் ஏன் கூலிங் கூட சண்டை போடும் போது மட்டும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்கன்னு அவங்க கேக்குறாங்க. இப்ப அப்படியே அரசரோட சர்வன்டான அந்த லேடி அங்க வராங்க. அவங்க கையில ஒரு வித்தியாசமான ஃப்ராக்ரன்ஸும் இருக்கு. நேத்து நீங்க சாப்பிட்ட அந்த சி ஹெர்பல்ஸும் இந்த ஃப்ராக்ரன்ஸும் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அது கண்டிப்பா உங்க பவர்ஸை வீக் ஆக்கிடும். நம்ம ஹீரோயினும் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அதை அப்படியே காலி பண்ண வராங்க. ஆனா அவங்களால முடியல. ஜெனரலும் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவங்கள அடிச்சு பறக்க விட்டுறான். நம்ம ஹீரோயின் நிலைமையோ கொஞ்சம் மோசமாயிடுது. டோட்டை உங்களை கொல்லுங்கிறது எங்க விருப்பம் இல்ல. 100கணக்கான வருஷமா லாட நீங்க அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு இதோட எல்லாத்தையும் நிறுத்திடுங்க. நாங்களே உங்களையும் உங்க நண்பர்களையும் பாதுகாப்பா இங்கிருந்து வெளியே கூட்டிட்டு போறோம். அப்ப இதெல்லாம் உன்னோட பிளான் தானான்னு சொல்லிட்டு அவங்களும் திரும்ப ஃபைட்டுக்கு ரெடி ஆயிடுறாங்க. அந்த ஃப்ராக்ரன்ஸ் பவரையும் மீறி அவங்க ஆளுங்க எல்லாரையும் பறக்க விட்டுட்டு இருக்கு. வெளியே சுத்திட்டு இருந்த நம்ம ஹீரோவும் ஏதோ
சவுண்ட் கேட்கறத இப்பதான் நோட் பண்றாரு. அடுத்த செகண்டே ஆளும் இப்ப அப்படியே அங்க வரேன் நம்ம ஹீரோயின் செங்குயின் அந்த ஃப்ராக்ரன்ஸ் உடைச்சிடு. நம்மளும் அடுத்த செகண்டே அவர் பிரஷை யூஸ் பண்ணி அதை காலி பண்ணிடுறாரு. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் மொத்த பவர்ஸ் அவங்களுக்கு திரும்ப வந்துருது. ஃபங்க்ஷனோட ஜன்னல்ல போட்டு காட்டுன்னு காண்டிடுறாங்க. அதை பார்த்ததுக்கு அங்கிருந்து மொத்த பேரும் அங்கிருந்து தெரிச்சு ஓடும். அவங்களும் அவங்கள விரட்டிட்டு அப்படியே கிளம்ப போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ தடுத்துடுறாரு. நீங்க ஏற்கனவே ரொம்ப வீக்கா இருக்கீங்க, உங்களை ஹீல் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவரும் அவங்கள கூட்டிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பு. இந்த பக்கம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் காட்டுறாங்க. ஆள் அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி ஒரு மிரர் மாதிரியான ஏதோ ஒண்ணுல அப்படியே ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அவரோட தம்பியும் என்ன நடந்தாலும் சரி இந்த வாட்டி அந்த டோட்டையை நம்ம பிடிச்சு ஆகணும். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஏதோ ஒரு இடத்துல பதுங்கி இருக்கிறது தான் இப்ப காட்டுறாங்க. அவங்களால நம்மளை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு நம்ம இங்கே இருக்கலாம். ஆனா நம்ம ஹீரோயின் அவங்க பாட்டுக்கும் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்மளும் தடுக்க ட்ரை பண்றாரு. ஒரே கேள்விதான், அவனுங்க மொத்த பெரியும் என்ன சட்டியில போட்டு வறுக்க போறேன், உனக்கு வருவல் ஓகே தானே? அவங்க பாட்டுக்கும் அப்படியே போயிட்டே இருக்கு. திடீர்னு ஏதோ ஒரு பேரியர் அவங்கள லாக் பண்ற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வெளியே மாட்டிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் உள்ள இருந்து பேசுறது அவருக்கு கேட்கல. அவங்களும் செங்குயின் என்ன பாருன்னு சொல்லிட்டு அதுல ஏதோ எழுத ட்ரை பண்ற மாதிரி காமிச்சதோட அப்படியே இந்த எபிசோடும் முடியுது. ஃபங்க்ஷனுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் என்ன பிரச்சனை? லோட்டஸ் மாங்கோட பியர்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே நம்ம ஹீரோயினை காலி பண்ணதான் ட்ரை பண்றாரா? அவங்க அவர்கிட்ட சிக்கினாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.